எல்லாருமே டாஸ்க் என்னன்னு மார்னிங்லேருந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ தான் லைவில் முடிஞ்சுது. அது வந்து டான்ஸும் கிளாக்கும் சேர்ந்த ஒரு டாஸ்க்கு. ஸோ நம்ம நினச்சது அஸ்யூம் பண்ணது எல்லாமே கரெக்டு தான். அது என்னென்னா, இப்போ 3 டீமாக பிரிச்சுட்டாங்க. இருக்கிற ஹவுஸ்மேட்ஸை 3 டீமாக பிரிச்சுட்டாங்க. மொதல் டீம் ரொம்ப விவகாரமான டீம். திவ்யா, சாண்ட்ரா, கானா வினோத்தோன்னா அமித். எல்லாருக்குமே மாறி மாறி சுத்தமாக ஆகாது. செம்ம காமெடியாக இருக்க போது. கானா வினோத்தண்ணாவும் அமித்தும் மட்டும்தான் அதில் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு டீம். அந்த டீம் பேர் என்னென்னா கரகாட்ட கும்பல். அடுத்து செகண்ட் டீம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி, கமருதீன், அப்புறமா கன்யக்கா அண்ட் ஆதிரை. அது ஓரளவுக்கு ஓகே, எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ செகண்ட் டீம் இவங்களோட பேர் வந்து எம்மாடி ஆத்தாடி நடனக்குழு. அடுத்து தேர்ட் டீம் யாருன்னா மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரும் தேர்ட் டீம். இவங்களோட பேர் வந்து ஆடிக்கினே இருப்போம். இப்படி 3 டீமாக பிரிச்சுட்டாங்க. அது எப்படி பிரித்தாங்கன்னா, பிக் பாஸ் பிரிக்கலை. ஒரு சும்மா லாட் போட்டுட்டு நம்பர் 1 2 3 நம்பர் எடுக்க சொன்னாங்க. 1 எல்லாம் ஒரு குரூப், 2 எல்லாம் ஒரு குரூப், 3 எல்லாம் ஒரு குரூப், இப்படி பிரிச்சுட்டாங்க. பிரித்ததுக்கப்புறமா இப்போ என்னென்னா, ஒரு பாட்டு டைமிங் நம்ம கணக்கு பண்ணணும் போல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஹவர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 1 ஹவர் எவ்வளோன்னு 3 டீமும் கணக்கு பண்ணிகிட்டே இருக்கணும். 1 ஹவர் எப்போ முடியுதுன்னு அவங்க கணக்கு பண்ணுறாங்களோ அப்போது அவங்க போய் ஒரு பெல் அடிக்கணும். பெல் அடித்த உடனே வெளியில் அவங்களுக்கான பாட்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பாட்டுக்கு ஒரு ட்ரெஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே ஒரே பாக்ஸ்குள்ளே இருக்கும் போல் இருக்குது. அந்த பாக்ஸில் கரெக்டாக நம்மளோட ட்ரெஸ் எதெல்லாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக வேர் பண்ணிவிட்டு அதை போட்டுட்டு அந்த பாட்டுக்கு ஆடணும். இவ்வளோ தான் எனக்கு புரிஞ்சுது. இதுக்கு மேலே எனக்கு புரியலை. இதுவே எப்படி புரிஞ்சுதுன்னா, கனியக்கா வந்து கமருதீனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி தான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் வச்சு தான் எனக்கு புரிஞ்சுது. விக்ரம் சொன்னது எனக்கு சுத்தமாக புரியல. ஸோ இதில் ஏதாச்சும் தப்பு இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லோரும் ஆட போகிறாங்க. இது ரொம்ப ஃபன்னாக கொண்டு போகலாம், இதில் சண்டையே வேண்டாம் அப்படின்லாம் ரொம்ப நல்லவங்க மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இப்படி தான் பேசுவாங்க, அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ இவங்க சீசன் 9 பற்றி நமக்கு தெரியாத எப்படி சண்டை போடுவாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.